உங்கள் ஒய்ஃப் காணா போனதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமாம் சார். அவங்க காணுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? கோர்ட்டில் எனக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு. கேஸ் முடிகிற வரைக்கும் சனி ஞாயிறு என்கிட்டையும் மற்ற நாளில் அவங்க அம்மா கிட்டே இருக்கலான்னு இன்ட்ரூம் ஆர்டர் இருக்கு. அதுக்காக என் பொண்ணு அவங்க கஸ்டடியில் விட போனப்போ அவங்கள காணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா ஒன்றும் தெரியல. அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். வேறு எதனா சொல்லணுமா? வேற ஒன்றும் இல்லை சார். அந்த என்கொயரி ரூம் போய் உட்காருங்க, பேசணும். ஏன் சார்? பேசணும்னு சொல்கிறல்ல சார். போயா, கூட்டிட்டு போயா. யோ வாயா. யோ அப்படி போய் உட்காரு. உண்மையை சொல்லு. உண்மைதான் சொல்கிறேன் சார். சொல்கிறோம். நான் சொல்லட்டுமா உண்மைய? நீ லேட்டஸ்டா மாத்தின உன் கார் கியர் பாக்ஸோட கவர், உன் காரோட டயர் மார்க்ஸ், இது ரெண்டும் எரிஞ்சு போன பாடி பக்கத்துல இருந்து எடுத்தேன். உன் ஒய்ஃப் ஒரு ட்ரக் அடிக்ட். 2 பேரை கொலை பண்ணியிருக்க. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனைவிக்கு கிடைச்ச புது சிநேகிதம், அதனால் ஏற்பட்ட போதை பழக்கம். எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் மாற்ற முடியல. இதில் எங்களுக்கு ஒரு பொண்ணு வேறு. எனக்கு இருக்கிற ஒரே தூய்மையான சொந்தம், சந்தோஷம் எல்லாமே என் பொண்ணு தான். அவங்க அம்மாவை நல்லவங்களா காட்டி தான் நான் வளர்த்துருக்கேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் என் பொண்ணு வளர்ந்தா நல்லா இருக்காதுன்னு எனக்கு புரிய வந்தது. அதனால தான் கோர்ட்டில் டைவர்ஸ் ஃபைல் பண்ணேன் சார். என் பொண்ணு என் கூட சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்கலான்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார். ஒரு சனிக்கிழமை காலையில் என் பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்தப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் யாரோ கெடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார். அவங்களுக்கு 10 வயசு சார். 10 வயசு சார். 10 வயசு குழந்தை சார். என் பொண்ணுக்கிட்ட கூச்சத்தை விட்டு வெக்கத்தை விட்டு கேட்ட சார் அதை பத்தி. அந்த பேரு சொன்னா சார். அது கேட்ட உடனே அவனை கொலை பண்ணணும் தவிர்த்து வேற எதுவுமே தோணல சார். சார் ஒரு நிமிஷம். நான் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. உங்கள் சட்டம் என் பொண்ணை ஒழுங்காக பாதுகாக்கும்னா நான் சந்தோஷமாக போயிடுறேன். ஏண்டா நாயே, ஜெயில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்க, அதுக்குள்ள அடுத்த பொண்ணு கேக்குதா உனக்கு? உன்னால சங்கரத்தை கொள்ளடா.
கொலை பண்ண மேலே ஏற்கனவே 3 ரேப் கேஸ் இருக்கு. நீ உன் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன்.